உடனே அவரை முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே அவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்து 4 மாதங்கள் கடக்க வைத்து 5ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் அடியனையும் உங்களையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு எல்லாரும் வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி இம்மட்டும் நம்மளை நடத்தின கிருபைகளுக்காக தயவுக்காக இரக்கத்திற்காக எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் இந்த கொடுகையை ஆசீர்வதித்து இந்த பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளை தேவன் மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்தின் மேல் ஆளுகை செய்யும்படியாக விசேஷித்தமாய் இந்த நாளில் நடக்கத்தான ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய பிரசன்னம் ஆட்கொண்டு நடத்தும்படியாக விசேஷித்தமாய் இந்த நாளில் திருவிருந்த ஆராதனையை பங்கு கொள்கிற பிள்ளைகளும் கொடுக்கிற பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்கிற உங்களையும் தேவன் பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்ம கேர சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். கத்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க பிறக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான பிரதேசோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? ஹல்லேலூயா. இந்த 5ஆவது மாதத்தில் முதல் ஓய்வு நாளில் கூட இந்த ஆராதனையில் கூட முதல் பாடலாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல் ஹல்லேலூயா கர்த்தரையே எக்காலமாய் துதியுங்கள். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். எங்களோடு சேர்ந்து கையில் தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லவரை கிரியை செய்யும் வல்லவை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நம்மளை வழிநடத்தும் தேவனை துதியுங்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைதாளமும் முடங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நம்மோடு இருக்கிற தேவனை துதியுங்கள். உற்சாகமாய் உற்சாகமே கண்களை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அலைத்தோரை துதியுங்கள். அக்கினியே கண்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா
பாடுவோம். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலே கூட இருந்தாடு பாடலாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல் பரலோகமே உம்மை துதிப்பதால். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிழ்விப்போமா? பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உற்சாகமாய் துதிப்போம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். உற்சாகமாய் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம். உற்சாகமாய் துதிப்போம் கர்த்தரை. ஒன்றாக கூடி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உற்சாகமாய் கரை தட்டி பாடுவோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. ஒரு விசை. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிப்போம். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். நம்மளுடைய துதியும் கனமும் அவர் ஒருவருக்கு. அவரை துதித்து மகிழ்ந்து கைகளை கட்டி பாடுவோம்.
கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். ஒன்றாக துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம். 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உமது ஆலயத்தில் துதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடல் பகுதி மூலமாய் கர்த்தர் நம்மளோடு இருந்த இடைப்பட்ட கிருபைக்காக எல்லாரும் கண்களை மூடி சோத்திரம் சொல்லுவோமா? தேங்க்யூ. பிரதர்ஸ், உடனே நம்ம யாரும் எழுந்து நிற்போம். சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலக்கதான அருமையான பிரதர் விகாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 148 சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 148 சங்கீதம். 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகளை சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், மகா சங்கங்களே சகல ஆலயங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருகளே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. அவர்கள் கர்த்தரை நாமத்தை துதிக்க கடவார்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? அவர்கள் கர்த்தரின் நாமத்தை
அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அப்புறதும் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த 2025 வருஷத்தின் 5ஆம் மாதத்தின் வாக்குதத்தமாய் தேவன் கொடுத்த வாக்குதத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 13 வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 13 வசனத்தை. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் தேவன் இந்த 5ஆம் மாதத்தின் வாக்குதத்தமாய் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, உங்களுடைய வாசஸ்தலங்களுடைய வாசல்களுடைய உங்களுடைய எல்லைகளில் காணப்படுகிறதான எல்லா தாழ்பாள்களையும் என் தேவன் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு வீடு என்றால் அதற்கு என்ன இருக்கும்? வாசப்படின்னு ஒன்று இருக்கும். ஆமென். அந்த இடத்துல வாசக்கால்னு ஒன்று இருக்கும். ஆமென். அதுல கதவுன்னு ஒன்று இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கதவுல என்ன இருக்கும்? தாழ்பால் இல்லாத ஒரு கதவு. வைக்கிறதோ ஒண்ணுதான், வைக்காம இருக்கிறதோ. இப்போ சுத்தில ஒரு காம்பவுண்ட் போடுறோம் நம்ம எல்லைகளில. நான் திரும்பவும் அதை தான் சொல்ல வரேன். நம்ம எல்லைகளில் சுத்திலும் காம்பவுண்ட் போறோம். நம்ம உள்ள போயிட்டு நம்மளுடைய காரியங்களை செய்து மீண்டும் வெளியே வந்து வெளியில இருக்கிற ஆட்கள் உள்ளே போகாதபடிக்கு அங்க ஒரு கேட் போடுறோம். கேட்ல எது முக்கியம்? தாழ்பால் முக்கியம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தாழ்பால் இருந்தால் தான் பூட்டுன்னு ஒன்று போட முடியும். ஆமே. பூட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் சாவின்னு ஒன்று உங்கள் கையில் இருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன்னா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையில எங்க ஒரு பாதுகாப்பு இல்லையோ, எங்க ஒரு அரவணைப்பு இல்லையோ, எங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு கட்டமைப்பு கரெக்டான ஸ்டைல்ல இல்லையோ, ஏன்னா எல்லா எல்லைகளிலும் கையில துப்பாக்கியோட காத்துட்டு இருக்கிறவங்க அந்த இடத்துல இல்லாததை அறிந்து வேற்றுக்காரர்கள் உள்ளே வந்து 26 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய சரீரத்திலும் நம்மளுடைய குடும்ப தேவைகளிலும் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம தேவனை துதிக்காதபடிக்கு ஒரு இடத்துல ஒரு குறை வைக்கிறதுனால தான் பிசாசு அந்த குறை மூலியமாய் உள்ள ஊடுருவி பற்பல பிரச்சனைகளும் பலவீனங்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் பண தேவைகளும் வியாதி பலவீனத்தையும் தேவன் பிசாசு கொடுக்கிறான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அதை மாற்ற போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த இடத்தை பலப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த 26 பேர் சுட்ட உடனே அந்த இடத்துல ஸ்பெஷல் ஃபோர்ஸை இறக்கி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? இப்போ இந்த 5ஆம் மாதத்தில் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை இறக்கி நம்மளுடைய தாழ்பால்களை பலப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி ஒன்று எடுத்துப்போம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் கையில் நிற்கல பாஸ்டர். ஏன் இதெல்லாம் சொல்லிடுறேன்னா முன்னுரையாக சொல்லிட்டு கடந்து போகிறேன். ஒரு வாளியில தண்ணி எடுக்கிறோம். அந்த வாளியில நம்ம பிரயாசப்படுகிற தண்ணி நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேரணும்னா அந்த வாளி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமெல்லாம் இல்லைங்க, ஓட்டை இல்லாமல் இருக்கணும். நம்ம எடுக்கிற தண்ணி நம்ம கிட்ட சேரணும். நம்ம நினைக்கிற இடத்துல போய் சேரணும்னா ஓட்டை. நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம கையில நிக்கணும்னா என்ன இருக்கக்கூடாது? ஓட்டை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுவதான 3 விதமான ஓட்டைகளை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்ம கையின் பிரயாசத்தை நாம சாப்பிட போறோம் இந்த மாதத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம பலப்படுத்தும் போதுதான் இது பலப்படுத்தணும். நம்ம எல்லையை நம்ம தான், நம்ம உசுரை நம்ம தான், நம்ம குடும்பத்தை நம்ம தான், நம்ம சபையை நம்ம தான், நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. 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 ஒரு வாளி இருக்கு. எங்க சாமி காணோம்? வருவார். விஐபி ஸ்பெஷல் ஃபோர்ஸோட வருவார். அப்படி தானே?
நம்ம வாளியில தண்ணி மொள்ளணும். உங்களுக்கு கையில ஜக்கோ டம்ளரோ ஏதோ இல்லை, கையில தான் மொண்டு ஊற்றணும். ஷக்கினா சிஸ்டர் மாத்திரம் பிரயாசப்பட்டு வாளியில தண்ணி எடுத்து மொண்டு ஊற்றுறாங்க. எவ்வளோ நேரத்தில் நிரப்பியுமா இவ்வளோ பெரிய வாளியை? கையில தான் மொண்டு ஊற்றுறீங்க. டக்கு டக்குன்னு பேசுங்க. 2 மணி நேரம் ஆயிடுமா? குறைஞ்சது 1 hour, ரொம்பலாம் வேணாம், 1 hour, சின்ன கையா. இப்போ சிமியான் பதரும் உங்க கூட சேர்றாரு, அவரும் மொண்டு போய் ஊத்துறாரு. இப்போ என்ன ஆகும்? நான் ஏதாவது பேசுறேன்னா அதுல உள்ள அர்த்தம் உண்டு. அவரும் சேர்றாரு, அப்போ என்ன ஆகும்? 1 hour அப்படின்றது ½ an hour மாறும். இப்போ சாமியார் கொஞ்சம் பெருசாகி அவரும் கூட சேர்ந்துடுறாரு, அப்போ என்ன ஆகும்? ½ an hour அப்படின்றது 1/4 மணி நேரம். இப்போ சிமியோனுடைய அப்பா அம்மாவும் சேர்ந்துடுறாங்க, அப்போ என்ன ஆகும்? 10 நிமிஷத்துல நிரப்பிடலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆனா அந்த வாளியில ஓட்டை இருந்தா எத்தனை பேர் நீங்க சேர்த்து மொண்டு ஊத்துனாலும் என்ன ஆகும் பிரதர்? இப்போ நிறைய அப்படிதான் நடக்குது நம்மளுடைய லைஃப்ல. நம்ம என்னதான் ஜபித்தாலும் பிரயாசப்பட்டாலும், நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தான், நாம மாத்திரம் பிரயாசப்படுறோம், கணவர் பிரயாசப்படல நம்மளுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவர் மாத்திரம் பிரயாசப்படுறாரு, மனைவி பிரயாசப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. கணவனும் மனைவியும் இசைந்து பிரயாசப்பட்டாலும் பிள்ளைகள் பிரயாசப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனா குடும்பமே பிரயாசப்பட்டாலும் ஓட்டை இருக்கிறதுல பிரயாசப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ இந்த 3 காரியத்தையும் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக அந்த 11ஆம் வசனத்தை, யாருடைய தாழ்பால்களை, வாசல்களின் தாழ்பால்களை என் தேவன் பலப்படுத்தி யாரை ஆசீர்வதிக்கிறார்னா 11ஆம் வசனத்தை வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருந்து அவர்களுடைய தாழ்பால்களை தான் என் தேவன் பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு? தேவனுக்கு பயந்து காத்திருக்கணும். எதுக்கு? கிருபைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வரைக்கும் அவருடைய கிருபை தான் என்னை தாங்குதுன்னு சொல்றோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க நிக்கிற நானும் பரிசுத்தவான் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நான் பரிசுத்தவான் சொல்றோம், கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஒருத்தர் சொல்றான், இவர் நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஏய் என்ன ஆண்டா நல்ல போதகர் சொல்லு? நல்லவன் ஒருவன் ஆகிலும் இல்லை அப்படின்றார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் நம்மளுக்கு முன்னாடி சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. அதுக்கு அளவு கிடையாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4 மாதமாய் பயந்து இருக்கிறேன் பாஸ்டர், அவர் கிருபைக்கு காத்திருக்கிறேன் பாஸ்டர், ஆனா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரல, ஏதோ ஒரு நஷ்டம் போயிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பலவீனம் எங்க குடும்பத்தை தாக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை எங்க குடும்பத்தில் நடந்துட்டே இருக்கு, சமாதானம் இல்லாம இருக்கு, படுத்தா நிம்மதியா தூங்க முடியல, எங்க பிள்ளைகளை நினைச்சு நான் ரொம்ப சோர்வாய் காணப்படுகிறேன் சொல்லுகிறதான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக வருகிறேன். 1ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே எப்படி பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கணும்னா, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, நம்முடைய தேவனை பாடுவது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. எது நல்லது, எது இன்பமும் ஏற்றதுமா இருக்குதா? துதிக்கிறது தேவனுக்கு ஏற்றதும் இன்பமுமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்பை எழுதுறவங்க எழுதிக்கோங்க, துதித்து பாடணும். நம்மளுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா இன்னைக்கு உண்டான தலைப்பு, அவரை துதித்து பாடும்போது தான் என் தேவன் உங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்பு என்ன? அவரை துதித்து பாடும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவரை துதிக்கணும்? யாரெல்லாம் அவரை துதிக்கணும்னா, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, நம்மளுடைய தேவனுடைய ஊழியக்காரரே, நாங்களும் கிடையாது,
நாங்களும் அதுல இன்க்ளூட் ஆகிறோம். ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். யாரை துதிக்கணும் என்று கம்பீரமாய் ஒரு சத்தம் கேட்டதா. 1ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. துதினாலே ஆரவாரம் இருக்கணும். வாட் இஸ் மீன் பை ஆரவாரம்? அவனை துதிக்கிறது ஒரு ஆரவாரத்தோடு துதிக்கணும். அல்லேலூயா. அப்படியும் வரலையே. அல்லேலூயா. அப்பப்போ சொல்லணும். அவர் உண்மையாய் துதிக்கிறதுனா இதுதான், ஆரவாரத்தோட துதிக்கணும். ஆண்டவருக்காக நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரை நான் துதிக்க போறேன். பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஏது நினைப்பான், நம்மளுடைய ஷைனஸ் அதுதான். நம்ம ரொம்ப சத்தம் போட்டு தட்டிட்டா பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ, இன்னும் இது புதுசா பண்ணுது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆமே, தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான், அதெல்லாம் பார்க்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் உள்ளலும் இந்த தேவனை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளத்துல இருக்கணுங்க. இன்னைக்கு நான் ஆண்டவர் ஆராதிக்க போறேன். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் என் சரீரத்தில். ஆமே. ஹல்லேலூயா. பலவீனமாய் காணுகிற இடத்துல என் தேவன் பலத்தை கொடுத்து இங்கிருந்து போகும்போது நான் விடுதலையோட போக போறேன். ஆமே. வரும்போது எனக்கு ஒன்றும் முடியல, முதுகு வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உட்காரக்கூடாது. ஆமே. அப்படிதான் வந்து ஆண்டவர் எனக்கு தெரியாது, இவனுக்கு இங்கே நான் செத்தாலும் பரவாயில்ல. ஆமே. ஹல்லேலூயா. இங்க நான் சத்தத்தை உயர்த்தி தான் நான் உன்னை துதிக்க போறேன். ஹல்லேலூயா. ஆரவாரத்தோட துதிக்கணும். யாரெல்லாம் துதிக்கணும்? ஊழியக்காரரும் சிறியோரும் பெரியோரும் தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் அவர்? அவரை ஏன் நம்மளை துதிக்கணும் கேட்டீங்கன்னா, யோபு 38ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு யார் அவர்? அவரை ஏன் நம்ம துதிக்கணும்? யோபு 38:10. நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு. 1ஆம் வசனத்தை யார் இத சொல்றாருன்னா, 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவோடு பேசினாராம். என்ன பேசுறாருன்னா, என்ன நடந்த சம்பவம் புரிஞ்சுக்கோங்க. யோபு பெணாத்த ஆரம்பிச்சிடறாரு. அவருக்கு இருக்கிற பலவீனத்துல, அவருக்கு இருக்க கஷ்டத்துல. நாமளும் அப்படிதான் என்ன பண்றோம்? பெணாத்த ஆரம்பிக்கிறேன். நான் கொடுக்குறேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் வேதத்தை வாசிக்கிறேன், சபைக்கு போறேனே, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணுது, பாஸ்டர் பார்த்துட்டு எங்களை பாத்திரம் இதவே குத்தி காட்டுற மாதிரி பேசுறாரு. ஆமே. ஹலோ, எங்களுக்கு மாத்திரம் ஏன் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு? அவன் இப்படி இருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானே, நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி இந்த சூழ்நிலை? ஆமே. நம்மளும் யோபுவை போல எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் புலம்புற ஒரு வார்த்தை நம்ம வாயில இருக்கு, முறுமுறுக்கிற வார்த்தை. ஆமே. அப்பதான் இந்த 38ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல இருந்து 41ஆம் அதிகாரம் லாஸ்ட் வரையும் ஆண்டவர், நான் இதை செய்தேன், அதை செய்தேன், உன்னை உருவாக்கினேன், உனக்கு ஜீவனை கொடுத்தேன், எல்லையை வைத்தேன், மிருகத்தை படைச்சேன், நட்சத்திரங்களை படைச்சேன். ஆண்டவர் எல்லாத்தையும் பட்டியலிடுறாரு. அது போய் பார்த்துக்கோங்க அந்த 3 அதிகாரத்திலையும். சரிங்களா? அப்பதான் ஒரு முக்கியமா நம்மளுக்கு உண்டான இன்னைக்கு உண்டான வார்த்தைக்கு மாத்திரம் சொல்றேன். அவரே எல்லைகளை என்ன பண்றாரா? குறிக்கிறதும் தாழ்பாள்களை போடுகிறவருமாய் இருக்கிறார். ஆமே. இப்போ உங்களுடைய எல்லைகள், உங்களுடைய குடும்ப வாசலுடைய தாள்களை பலப்படுத்துகிறவர் என் தேவனால் மாத்திரமே முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எங்கே அவரை துதிக்கணும்? அடுத்தது எங்கே அவரை துதிக்கணும்? சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசி. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 104. அவருடைய வாசல்களில் துதியோடும், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. எது அவருடைய வாசல்மா? அவருடைய வாசல்கள் அண்டையிலே துதி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் வீட்டில் துதிக்கிற பாஷனா அதெல்லாம் கணக்கில் வராது. எப்பெல்லாம் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த வாசஸ்தலம் திறக்கிறதோ உங்களுடைய துதி இந்த இடத்துல கேட்கப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 3 விதமான காரியங்களை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்ப எப்படி துதிக்கணும்?
இதுவரை நம்ம இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் இந்த 3 காரியங்கள், இந்த ஓட்டைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அடைக்கும் போது தான் நம்மளுடைய கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிட போகிறோம். நம்மளுடைய தாழ்பலகளை தேவன் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்போ தான் ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. முதல் காரியம் எடுத்து வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்ன பண்றாரு இங்க? யாபேஸ் ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? அவங்க அம்மா அவரை துக்கத்தோட பெற்றதுனால அவர் பேர் என்னன்னு வச்சுட்டாங்க? யாபேஸ்னா என்ன அர்த்தம்னா துக்கம்னு அர்த்தம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. யாபேஸ்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் எதுவுமே நினைக்கல. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருக்கு. எதுக்கு ஓடுறோம், என்ன பண்றோம் நம்மளுக்கே தெரியாது ஒரு சில நேரத்தில். ஆமே. நம்மள இடத்துல 1008 துக்கங்கள் இருக்கு. ஆமே. ஆனால் யாபேஸ் என்ன பண்றாரு? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என்ன பண்றாரு? என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று என்ன பண்றானா? என்ன பண்றாமா? அவன் முதல் துதி எப்படி இருக்கணும்னா, எந்த சூழ்நிலையிலும், எந்த கஷ்டத்திலும், எந்த பிரச்சனையிலும் உங்க துதி எப்படி இருக்கணும்னா வேண்டுதலோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 2வது காரியம் எடுத்து வாசிங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேண்டுதலோடு துதி இருக்கணும். 2வது எப்படி துதி இருக்கணும்னா, எடுத்து வாசிங்க. 2வது ஓட்டை அடைக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓட்டை வேண்டுதல் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது ஓட்டை. நானோவேனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் என்னவா? பலினாலே காணிக்கையை குறிக்கிறது. பொருத்தனை செலுத்துவேன். அல்லேலூயா. கவனிங்க. 2வது துதி எப்படி இருக்கணும்னா, முதல் துதி வேண்டுதலோடு இருக்கணும். 2வது துதி காணிக்கையோட இருக்கணும், தசபாகத்தோட இருக்கணும், பொருத்தனையோட இருக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் பாஸ்டர் பேசின பிரகாரமா கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். 3வது காரியம், 3வது ஓட்டை, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 16:8. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். What is mean by பிரசித்தப்படுத்துங்கள்? சொல்லுங்க. அவருடைய நாமத்தை எப்படி துதிக்கணும்னா சுவிசேஷமாய் அறிவித்தணும். அல்லேலூயா. 3 விதமான துதித்தலை சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, உங்களுடைய வாழ்க்கை என்னும் வாளி முழுமையாக நிரப்பப்பட்டு உங்களுக்கு அதனுடைய பலன் அனுபவிக்கணும்னா அதுல ஓட்டை இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் தாழ்பால்கள் பலவீனமாய் இருக்கக்கூடாது. உங்கள் எல்லைகள் பலவீனமாய் இருக்கக்கூடாது. அது பலப்பட்டதாய் மாறணும்னா 3 விதமான துதி உங்களிடத்தில் இருக்கணும். முதல் துதி வேண்டுதலோடு இருக்கணும். 2வது துதி காணிக்கைகளோடு இருக்கணும். 3வது துதி அவரை சுவிசேஷம் சொல்லுகிற துதியாய் இருக்கணும். ஹல்லேலூயா. 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 அப்போ என்ன பண்ணணும் பாஸ்டர்? எப்படிலாம் துதிக்கணும்னு கேட்டீங்கன்னா, எதை குறித்து துதிக்கணும்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாருக்கென்று துதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். எப்படி துதிக்கணுமா? மற்றவர்களுக்காக அல்ல. அமல்ராஜ் பிரதருக்காக சிபி பிரதர் துதிக்க கூடாது. சுரேந்தர் பிரதருக்காக விகாஷ் பிரதர் துதிக்க கூடாது. யாருக்காக துதிக்கணுமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக. பாஸ்டருக்கு ஹல்லேலூயா. 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 எப்படி தேவனை மகிமைப்படுத்தணும்? முதல் காரியம் வேண்டுதல்னால துதிக்கணும்,
காணிக்கைகளினால துதிக்கணும், மூன்றாவது சுவிசேஷத்தினால துதிக்கணும். இந்த மூன்றையும் யாருக்கு என்று துதிக்கணும்? பாஸ்டுக்காக துதிக்கூடாது, மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளும்படியாக துதிக்க கூடாது, உன்னதத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படும்படியாக துதிக்கணும். முதல் காரியம். இரண்டாவது சமாதானத்துக்காக. வாசிங்க அந்த வசனத்துல, பூமியிலே சமாதானத்தை விரும்பும்படியாக துதிக்கணும். மூன்றாவது மனுஷரிடத்துல பிரியப்படும்படியாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக துதிக்கணும். அல்லேலூயா. தேவ அன்பு மற்றவர்களிடத்துல ஒரு இடத்துல சொல்லுகிறது, காண்கிற சகோதரனிடத்துல. சகோதரன் அப்படின்றது கூட பிறந்தவன் மாத்திரம் இல்ல, இங்க நம்ம சபையில சகோதர சகோதரிகளுமாய் தான் இருக்கிறோம். ஆமே. பார்க்குறவங்க கிட்ட நல்ல வார்த்தை பேசுங்க, மூஞ்ச திருப்பி நீ போகாதீங்க. வாரத்தில் ஒரு தடவை தான் பார்க்குறோம், அன்றைக்கி மூஞ்சி துண்ண குரங்கு மாதிரிலாம் உட்காரக்கூடாது. ஆமே. ஹல்லேலூயா. எப்படி பிரதர் இருக்கிறீங்க, எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, போன வாரம் லூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே கவனிங்க, ஒன்று சொல்லட்டுமா? ஒருத்தங்கிட்ட இன்னைக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒருத்தவங்கிட்ட உட்காந்து பேசி பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஷையாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் நீங்கள் அப்படியே மனம் விட்டு பேச 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 உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டு அன்றைக்கி நைட் நிம்மதியாக தூங்குவாங்க. ஆமே. பேசுறதுக்கு கூட உட்காந்து பேசுறதுக்கு கணவனும் மனைவியே உட்காரதில்லை இப்போல்லாம். என்னம்மா வேணும், ஏன் இப்படி இருக்கிற, எதுக்கு இப்படி இருக்கிற, வந்தால் ஓடுறோம், குளிச்சா படுக்கிறோம், தூங்குறோம், ஏஞ்சோம், சாப்பிட்டோம், திரும்பி ஓடு, ரிப்பீட்டாகவே போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எதுக்கு ஓடுறான்னு அவனுக்கும் தெரியாது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆமே. இவர் என்ன பண்ணுவார்னா, ஏன் டல்லாக இருக்கிறாங்க அன்றைக்கே கேட்டால் ஏதாச்சும் கொடுத்து சமாளிச்சிடலாம். இவர் பாட்டு இங்கே ஓடுறதுலையே இருப்பார் பாருங்க. இதுக்கு இங்கே ஒன்றும் முடியாமல் ஓட முடியாமல் எல்லாம் போய் பாத்துக்கு ஒருத்தடவை ஒரு 5000 ரூபாய் இங்கே சேர்க்கறது எல்லாம் திரும்ப அங்கே எடுத்துன்னு போய் மொய் வச்சுட்டு வந்துடுவார். ஆமே. இதை ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா. ஆமே. கொஞ்சம் விசாரிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் விசாரிச்சாதாம ஒருத்தவங்களுடைய உள்ள இருக்கிறது வெளியே வரும். ஆமே. ஹல்லேலூயா. நான் கூட நிறைய பேர் குடும்பத்தில் வருவேன், இந்த ஹவுஸ் விசிட்டிங்கில் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பேன். அவங்களா ஆரம்பிக்கிறாங்களா, ஏதாச்சும் பேசுகிறாங்களா? ஆமே. பேசுகிறவங்க வீட்டில் நின்று இருக்கிறேன், அவங்களுக்கு விசாரிச்சு தான் வந்துருக்கிறேன். இது யாரும் என்னை குறை சொல்ல முடியாது. ஆமே. சொல்லாதவங்க கிட்ட போய் நானாக கேட்க மாட்டேன். ஆமே. அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும். நம்மளுடைய குடும்பத்தில் ஊழியக்காரர் வந்திருக்காரு சொல்லணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆமே. ஹல்லேலூயா. சாமே குருன்னு இருந்தீங்கன்னா நானும் எதுவும் பேச முடியாது. ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறேன், ஆள் தான். ஆமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசாரணை எங்கே இருக்குன்னா பழகும் போது தான் விசாரணை வரும். அதை தான் சொல்ல வரீங்க. மற்ற மனுஷனோடு பிரியமாக இருக்கும் போது அவங்க மூஞ்ச பார்க்கும் போதே உருன்னு வச்சுருந்தீங்கன்னா பேசக்கூட யாருக்கும் தோணாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே மட்டும் என்னமா பண்ணுறீங்க? ஆண்டவரிடத்தில் இந்த 1000 நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோமா? நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோமா? தேவனுக்கு உண்மையாக ஆராதிக்கிறோமா? கரெக்டான டைமில் உள்ளே வந்து உட்கார்றோமா? எல்லா ஆராதனையும் பங்கு கொள்ளுகிறோமா? ஆரம்பத்தில் இருக்கிற உற்சாகம் காணாமல் போயிடுது. அதனால தான் ஓட்ட. நம்ம படுகிற பிரயாசங்கள் நம்ம எடுக்க முடியல. ஏதாவது ஒரு செலவு, பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஆமே, சமாதான குறைச்சல்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாலி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது ஏன் வாழ்க்கை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது ஏன் குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க 3 பேரோ 4 பேரோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவித்து உங்களுடைய கைகளினால அதை நிரப்புங்கள். அது ஓட்டையை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆமே. ஓட்டையை வச்சுட்டே நீங்க 4 பேரும் சேர்ந்து நிரப்பினாலும் நிரம்பாது. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான ஓட்டைகளை இந்த மாதத்தில் நீங்க அடைக்கணும். முதல் ஓட்டை வேண்டுதல், ஜெபம் இருக்கணும். 2வது ஓட்டை காணிக்கைகளோடு துதி இருக்கணும். 3வது ஓட்டை அவரை பற்றி ஒருத்தருக்காச்சும் சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்தார், ஆண்டவர் நன்மையாய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார், இம்மட்டும் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார், நீங்களும் சபைக்கு வாங்க. எத்தனை பேர் இந்த மாதம் வரைக்கும் ஒரு 10 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். அவங்க வருகிற மாதத்தில் சபைக்கு வருவாங்க சொல்கிறவங்க பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களால் நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியலையே, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கரெக்டாக சபைக்கு கொண்டு வர முடியலையே. ஏன் ஓட்டை இருக்காது? ஏன் எல்லைகளில் பாதுகாப்பற்று இருக்கும்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களை பாதுகாக்கணும்னா, உங்கள் தாழ்பால்கள் பலப்படணும்னா, இந்த 3 விதமான காரியங்களை உண்மையாயிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான காரியங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்தணும், துதிக்கணும். எது? தேவன் மகிமை உண்டாக துதிக்கணும், சமாதானத்துக்காக துதிக்கணும், 3வது மனுஷரில் பிரியப்படும்படியாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறதுக்காக துதிக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அவரை துதிக்கணும்? எதற்காக துதிக்கணும்னு கேட்டீங்கன்னா, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 1 நாளாகமம் 16:34. 1 நாளாகமம் 16:34. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். சொல்றோம், கரங்களை உயர்த்தி வரல இல்லையா? சொல்லுங்களேன். அவர் நல்லவர், அவர் கிருபைக்காக கண்டிப்பா துதிச்சுதான் ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு சொன்னல 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. இங்க மூச்சு இருக்குன்னு சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி வரல இல்லையா? சொல்லுங்களேன். கண்டிப்பா தேவனை துதிச்சாகணும். அந்த துதித்தலினாலே உங்களுக்கு கிருபை உண்டாகும். கிருபையினால 2 விதமான காரியங்கள் நிறைவேறும். அந்த 2 விதமான காரியங்களை சொல்லி, அந்த 2 விதமான காரியங்கள் யாருக்கு நடந்தது சொல்லி இந்த வசனத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. அந்த கிருபை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் என்ன அடைவார்கள்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாட் இஸ் மீன் பை சம்பூர்ணமாக? ஆமென். சம்பூர்ணமாய், ஒரு குறைவில்லாதபடிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இந்த 4 மாதங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த துதிப்பீர்கள். அந்த துதிக்கிறதுனால தான் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கவனிங்க, துதிச்சா வெட்கப்பட மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பாக்கியம் நன்மை இது 2 ரெட்ட பிறவிகள். ஆமென். கூடவே ஒண்ணா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல இருக்கு 23ஆம் சங்கீதம் கடைசி, நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுமா? தொடரும். யாரு பின்னாடி நீ போகும்போது? கர்த்தர் என் மேய்ப்பராய் முன்னாடி நிற்கும் போது நான் அவர் பின்னாடி போவேன். நன்மையும் கிருபையும் என்னை, நம்ம என்ன பண்றோம்? நன்மைக்காக கிருபைக்காக நம்ம ஓடின்னு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க உண்மையாய் தேவனிடத்துல துதிச்சு பாருங்க. உண்மையாய் தேவனிடத்துல வேண்டுதல் செலுத்தி பாருங்க. உண்மையாய் காணிக்கைகிற விஷயத்துல உண்மையாய் இருந்து பாருங்க. உண்மையாய் தேவனுடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவித்து பாருங்க. உங்களுக்கு வெட்கப்படாத வாழ்க்கை தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு கட்டளையிட்டார்னா, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 34:24. என்னாச்சு? நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு. எப்படி வெட்கப்படுத்தாதபடி பாதுகாப்பான புறஜாதிகளை உங்களிடத்தில் துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். போதுமா பாஸ்டர்? இவன் எனக்கு விரோதமா எழும்பிட்டான் பாஸ்டர். இவ்வளவு கஷ்டமா இருக்கு பாஸ்டர், இவ்வளவு போராட்டமா இருக்கு, எனக்கு கொடுக்க வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை, இங்க போய் லாக்காய் நிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சத்துருவை நீங்க உண்மையாய் துதிக்கும் போது உங்கள் எல்லையை விட்டு என் தேவன் துரத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்கள் எல்லையை தேவன், அந்த சத்துருவை உங்கள் எல்லை விட்டு துரத்தி அதுல பாதுகாப்பு எல்லையை போட்டு அவர் உங்களுடைய தாழ்பால்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. 2வது காரியம் எடுத்து வாசிங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. எரேமியா 20:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். 2வது நீங்க துதித்து பாடும்போது அவர் உங்களை என்ன பண்றாரா? பொல்லாதவர் கையிலன்னு சொல்ல விட உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க எதுல மாட்டி இருந்தாலும் சரி, ஆமென், கடன் பிரச்சனையில இருந்தாலும், பலவீனத்தில் இருந்தாலும், போராட்டமான வாழ்க்கையில் இருந்தாலும், இந்த குடும்பத்தை நம்பி வந்து இவ்வளோ
கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அந்த காரியத்திலிருந்து என் தேவன் தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கெல்லாம் துதி ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ போராட்டம் வந்தாலும் துதிக்கிறத நிறுத்தக்கூடாது, தேவனை ஆராதிக்கிறத நிறுத்தக்கூடாது, ஆலயத்துக்கு வர்றதை நிறுத்தக்கூடாது. போராட்டமான வாழ்க்கையின் மத்தியில் யாபேஸ் தேவனை நோக்கி விண்ணப்பம் செலுத்தி வேண்டுதல் செலுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை இங்க தப்பு வைக்கிறார்? எதுல இருந்து தப்பு வைக்கிறார் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 7:14. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த, பெலிஸ்தியர்னா யாருமா? இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பின கூட்டம். அல்லேலூயா. பிடித்திருந்த அனைத்தையும் பெலிஸ்தர் கையிலிருந்து என் தேவன் இஸ்ரவேலுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை ஏமாத்திட்டாங்களா? நிச்சயமா வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன்னை மீறி கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்ச காரியம் உங்ககிட்ட நிச்சயமா வந்து சேரும். ஆனா அது சேரணும்னா தேவனை துதிக்கிறதுல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. வேண்டுதல் இருக்கணும், காணிக்கைகள் உத்தமமா இருக்கணும், சுவிசேஷம் செலுத்தணும். ஆண்டவர் செய்ததை யாரும் இதை தான் சொல்ல மாட்டோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சே பார்க்கறதில்லை. இப்போ இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் தான் நம்ம பெருசாக பேசிட்டு இருக்கிறோம். ஆமே, இது இல்லை பாஸ்டர், அது இல்லை பாஸ்டர், இவ்வளோ மட்டும் நடத்தினார்ல, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற கஷ்டம்லாம் கொஞ்ச காலம். ஆமே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு இங்கிலீஷ் வேர்டில் சொல்லிட்டு முடிக்கிறேன். இஃப் யூ ஆர் பர்ஃபெக்ட் டு காட், he do everything perfect to you. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் உண்மையை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதிபரர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது வாக்கு மாறாத தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற அவர் சொல்லியும். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை ஒன்றும் வீணாய் தரையில விடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாம உண்மையா இருந்தா அவர், நாம உண்மையா இருக்கணும், நம்ம அவரோடு கூட இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை வெட்டீர்கள் ஆனால் அவர் உங்களை, வசனத்தை பேசுறேன் நான், இன்னும் பஞ்ச் டைலாக்லாம் பேசல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்பிள். இந்த ஸ்லோகன்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம இருந்தா தேவன் நம்ம கூட இருப்பார். அவ்வளவுதான். ஆமென். கஷ்டம் இருக்கிறத பார்த்து ஆண்டவர்கிட்ட சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென். நம்ம ஆண்டவரோட இருக்கிறோம். ஏதோ வருதா, இது பிசாசு கொண்டு வரான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 விதமான காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஓ, 2 சொல்லிட்டு இவ்வளோ நேரம் போயிட்டு. ஹல்லேலூயா. தெரிஞ்ச கதை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, வசனம் மாத்திரம் சொல்ற, எழுதிக்கோங்க. ஆண்டவரால எல்லையை நம்மளுக்கு பாதுகாப்பாய் போடவும் முடியும், எதிரியின் எல்லையை உடைத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு வல்லவர், என் தேவன் வல்லவர் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்களை என் தேவன் இந்த மாதத்தில் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு விரோதமாய் எல்லையை போட்டு இருக்கதான எதிரின் எல்லையை உடைத்து உங்கள் ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 2 பேர் கிளியரா சொல்லிட்டு முடிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த வசனங்களை வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நான் சொல்ற வசனம் மாத்திரம் இப்ப வாசிங்க. அவனை எப்படி தேவன் பாதுகாப்பு போட்டிருக்காருன்னு பாருங்க, கவனிங்க. போதும் சிஸ்டர், நீங்க பேசுறீங்களோ இல்லையோ, சாத்தான் ஆண்டவர் இடத்துல பேசுறான். வாசித்து பாருங்களேன். 9ஆம் வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, கவனிங்க 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 கவனிங்க, முக்கியமான விஷயம். அவன் எல்லாத்தையும் சுத்திட்டு வரான்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் தாசனாகிய யோபின் மேல், என் தாசனாகிய யோபின் மேல் அவன் பார்த்துட்டு வந்ததை சொல்லல, ஆனா தேவன் அறிஞ்சிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அதுக்கு தான் சொல்றாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருக்கிறான்னு சொல்லும் போது தான் 9ஆம் வசனத்தை வாசி. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதமாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும். ஏன் அவன் பயந்து நடக்கிறான் தெரியுமா? நீ அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ என்ன பண்ற, பாதுகாத்து வைக்கிறனால அவன் உனக்கு பயப்படுறான். ஆமென். அப்படி சொல்லி முடிக்கிறாமா?
என்ன சொல்லி முடிக்கிறான் பிரதர்? நீ அவனை பாதுகாப்பாக வச்சுனுக்கிறனால அவன் உன்னை துதிக்கிறான், உன்னை சேவிக்கிறான், உன்னை ஜெபம் பண்ணுறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே டென்ஷன் ஆகிறான் பாருங்க. ஆண்டவர் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறாரு? கரெக்டாக சொல்லுங்க. யோபு மேலே நம்பிக்கை வைத்து 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அப்ப அது வரையும் என்ன பண்றாரு? அவனை பாதுகாத்து வைத்தத அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உன் கையில கொடுத்துறான்டா. என்ன பண்ணா பண்றா, போடா, என் பிள்ளாடா அது. ஆமென், ஹல்லேலூயா. இதோட முடிஞ்சிச்சுன்னு இல்ல, 2ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 எல்லாமே ஒரே வசனம் தான். எனக்கு 4ஆம் வசனத்துல இருந்து மாத்திரம் வாசிங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்திரமாக 2வது தடவை திரும்பி வராமா என்ன பண்ணிட்டு வரான் தெரியுமா? யோபு எதுவும் பண்ணல, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் காலி பண்ணிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு பிரயோத்திரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். எங்க போறாமா? இதெல்லாம் வந்து சம்பாத்தியம், அதெல்லாம் விட்டுருவான். அவன் நாளைக்கு சம்பாதிச்சிருவான். ஆண்டவர்கிட்ட திரும்பியும் பேசலாம் பாருங்க. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி எங்க பண்ண சொல்றான்? சரீரத்தை தொடத்துக்கு பர்மிஷன் கேட்கறான். ஆமென், ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் 40. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். கம்பெனிங்கம்மா, உத்தமனா இருந்தால், நான் அதான் சொல்ல வரேன், உண்மையா இருந்தா, துதிக்கிறவங்க உண்மையா இருந்தா, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, உங்களையும் என் தேவன் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வைத்திருப்பார். ஆமென், அதையும் அவன் கையில கொடுக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 42ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா, முன் நிலைமை காட்டிலும் யோபின் பின் நிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. அவன் உத்தமத்தில் கரெக்டாக இருந்துட்டான். 2வது காரியம், இவனுடைய பாதுகாப்பை உங்களுக்கு சுட்டி காட்டிட்டான். எதிரியுடைய பாதுகாப்பை உடைத்து எறியும்படியாக என்ன செய்தார்? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1, 2, 5, 13, 14, 15, 20. எனக்கு 15ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் மட்டும் வாசிங்க. எரிகோ கோட்டை குறித்து இருக்கு. துதித்தது, அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரியின் கோட்டையை தகர்த்து உங்களுக்கு ஊடுருவும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. எதனாலமா? எதனால ஆர்ப்பரிப்புனா என்ன? துதியின் ஆர்ப்பரிப்பு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியத்தை நிபந்தனையாக கொடுத்திருக்கிறார். என்ன காரியம்? எடுத்து வாசிங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை. உபாகமம் 5:14. 14. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தருடைய ஓய்வு நாள். கவனிங்க. அதிலே நீ ஆனாலும் இங்க கவனிங்க. யாரு நீ ஆனாலும்னா? நாங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நானானாலும், உன் குமாரன் ஆனாலும், என் பிள்ளைகள் ஆனாலும், குமாரத்தி ஆனாலும், என் மகள் ஆனாலும், வேலைக்காரன் ஆனாலும், என் வீட்டுல வேலை செய்யறவனானாலும், வேலைக்காரி, என் வீட்டுல வேலை செய்யற வேலையாட்களா இருந்தாலும், உன் எருதானாலும், உன் வீட்டுல இருக்கிற மாடா இருந்தாலும், குதிரையா இருந்தாலும், பன்னியா இருந்தாலும், உன் கழுதையானாலும், உன் வீட்டுல இருக்கிற மற்ற மிருக ஜீவன்கள், புறா, கோழி கூட திறந்து விடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையில. கவனிங்க. ஹலோ, நீங்க மாத்திரம் இல்ல, நெல்லை என்டர்பிரைசஸ் ஐயா, கவனமா கேட்கணும். நீங்க மட்டும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல, உங்க கூட வேலை செய்யறவங்களும் வேலை செய்யக்கூடாது அன்னைக்கு. ஆமென். நீ உண்மையாய் துதிக்கணும்னா, நான் திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன், வேண்டுதல் இருக்கணும், காணிக்கைகளினால துதிக்கணும், சுவிசேஷத்தினால துதிக்கணும். அப்பதான் உங்களை தேவன் வெட்கப்படுத்தாதபடிக்கு உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாக இருந்து உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. கண்களை மூடுவோமா? இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக எல்லாவித காரியத்தில் தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவன் அற்புதமாய் அந்த இடத்தை மீட்டு கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அந்த ஊர் ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் அற்புதத்தை தேவன் அந்த இடத்துல கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பணத்தேவையை தேவன் சந்திக்க முடியாது ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அதை மத்தியஸ்தம் பண்ணுகிறதான பிள்ளைகளோட தேவ கரம் இருந்து நடத்த முடியாது ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து சுகம், பலன், ஆரோக்கியத்தை, சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?
அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 வருஷத்தின் 5ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் விசேஷமாக பரிசுத்த பந்தியில் பங்கு இருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளும் அடியனும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்லும்படியாக இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு முன்பாக சென்று கோணலாய்கள் வகைகளை செவையாக்குவேன்னு சொன்ன தேவன் அவருடைய எல்லைகளை பலப்படுத்துகிறாங்க. சுகம், பெலன், ஆரோக்கிய, சமாதான, சந்தோஷத்தை ஒவ்வொரு எல்லைகளை காணப்பட கிருபை தருகிறார். அது நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பெரிதான சாட்சிகளோடு வந்து நிற்க கிருபை பாராட்டு. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கரம் இருக்கும். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துகிறார். வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம், தெய்வீக பலன் பெற்றுக்கொண்டு கடன் செல்ல நீ கிருபை தருகிறார். நீரே ஆசீர்வாதம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.